ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. நம்ம முத்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. மீனாவை கண்டே பிடிக்க முடியல. அதே சமயம் ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு வழி இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம முத்து வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு சிட்டி இருந்துட்டு சத்யா கிட்டே ஏற்றி விடுறாங்க. உன் அக்காவை காணும்னு சொல்லிட்டு முத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என் அக்காவை காணோம், அவங்க வீட்டுக்காரர் தான் அந்த ஆள் சரியில்லை, குடிச்சிட்டு என் அக்காவை தினம் தினம் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு என் அக்காவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே சமயம் அந்த ஆளை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அதே சமயம் நம்ம முத்துவும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து என் பொண்டாட்டியை காணோம், ஏதோ காலையில் கொஞ்சம் கோபமாக இருந்தால் எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு சத்யா இருந்துட்டு, சார் இந்த ஆள் தான் என் அக்காவை ஏதோ பண்ணியிருக்கணும், இவன் தினமும் குடிச்சிட்டு என் அக்காவை சித்திரவதை பண்ணுறான், தயவு செஞ்சு என் அக்காவை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவனுக்கு சரியான தண்டனையும் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்து வந்து ரொம்பவே கோவத்துக்கு வராங்க. டி சத்யா, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது, நானே என் மீனாவை காணோன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அலைஞ்சி திரிஞ்சிட்டு வந்துட்டேன், எங்கன்னே தெரியல, அவளை இந்த சார் தான் கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என் பொண்டாட்டியை தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க, நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் இருந்துட்டு முத்துவை விசாரிக்கிறாங்க. அவங்க எதனால் காணாமல் போனாங்க, ஏதாச்சும் வீட்டில் பிரச்சனை நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, ஆமாம் சார், காலையில் கொஞ்சம் கோவமாக தான் இருந்தா, ஆனால் அவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. சத்யா இருந்துட்டு, சார் இவனால் தான் என் அக்காவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்குது, இவரை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கான் சத்யா. இந்த தம்பி சொல்கிறத பார்த்தா உண்மையில தான் ஏதோ தப்பு இருக்குது, உன்னை அடித்தா எல்லா உண்மையும் வெளியே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவை அடிக்கிறாங்க போலீஸ். இதை பார்த்து அண்ணாமலை ரொம்பவே கதறி அழுகுறாங்க. நம்ம ரவியும் ஸ்ருதியும் இருந்துட்டு, சார் அவரெல்லாம் கண்டிப்பாக அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார், அவர் பொண்டாட்டி மேலே ரொம்பவே பாசமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு வழியாக பேசி நம்ம முத்துவை காப்பாற்றி விடுறாங்க. கூடிய சீக்கிரமே நம்ம மீனா கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க.